இந்த வீடியோவில் 8th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் யூனிட் 9ஓட அசைன்மெண்ட்டுக்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரோமன் லெட்டர் 1 மார்க் கொஸ்டின்ஸ். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், an element is a dash. எலமெண்ட் என்னன்னு கேட்டிருக்காங்க. எலமெண்ட் வந்து மிக்சரா இல்லை காம்பவுண்டா இல்லை காம்பவுண்ட் ஆப்ஜெக்டா இல்லை பியூர் சப்ஸ்டன்ஸான்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் டி, எலமெண்ட் வந்து பியூர் சப்ஸ்டன்ஸ். செகண்ட் கொஸ்டின், விச் இஸ் த ஃபாலோயிங் எலமெண்ட் இஸ் நான் மெட்டல். ஆப்ஷன்ஸில் கொடுத்துருக்கிறதுல எது வந்து நான் மெட்டல்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி, கார்பன். கார்பன் தான் வந்து நான் மெட்டல். தேர்ட் கொஸ்டின், விச் இஸ் நாட் அ மெட்டலாய்டு. ஆப்ஷனில் கொடுத்துருக்கிறதுல எது மெட்டலாய்டு இல்லாததுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி, கார்பன். கார்பன் தான் வந்து மெட்டலாய்டு இல்லாதது. ஃபோர்த் கொஸ்டின், விச் இஸ் த ஹார்டஸ்ட் மெட்டீரியல். ஆப்ஷனில் கொடுத்துருக்கிறதுல எது ஹார்டஸ்ட் மெட்டீரியல்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, டைமண்ட். ஃபிஃப்த் கொஸ்டின், டேஷ் இஸ் த லிக்விட் மெட்டல். ஆப்ஷனில் கொடுத்துருக்கிறதுல எது லிக்விட் மெட்டல்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பி, மெர்க்குரி. மெர்க்குரி இஸ் த லிக்விட் மெட்டல். சிக்ஸ்த் கொஸ்டின், ஹைலி டக்டைல் நான் மெட்டல் இஸ் டேஷ். எது வந்து ஹைலி டக்டைல் நான் மெட்டல் கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் டி, கார்பன். செவன்த் கொஸ்டின், த நான் மெட்டல் யூஸ்டு டு கண்டக்ட் எலக்ட்ரிசிட்டி இன் டெய்லி லைஃப் இஸ் டேஷ். டெய்லி லைஃப்பில் எலக்ட்ரிசிட்டி கண்டக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற நான் மெட்டல் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, கிராஃபைட். எய்த் கொஸ்டின், த கான்ஸ்டிடியூயன்ட் எலமெண்ட்ஸ் ஆஃப் வாட்டர் ஆர். வாட்டரோட கான்ஸ்டிடியூயன்ட் எலமெண்ட்ஸ் எதெல்லாம்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் சி, ஆக்சிஜன், ஹைட்ரஜன். நைன்த் கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் ரியாக்ஷன் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஃபார் கெமிக்கல் சேஞ்ச். ஆப்ஷனில் கொடுத்துருக்கிறதுல எது வந்து கெமிக்கல் சேஞ்சுக்கான எக்ஸாம்பிள்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி, ரஸ்டிங் ஆஃப் அயன். ரஸ்டிங் ஆஃப் அயன் தான் கெமிக்கல் சேஞ்சுக்கான எக்ஸாம்பிள். 10th கொஸ்டின், கிராஃபைட் இஸ் யூஸ்ட் அஸ் அ டேஷ். கிராஃபைட் வந்து எதுவாக யூஸ் பண்ணுறாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் டி, கண்டக்டர். நெக்ஸ்ட் பார்ட் பி, செகண்ட் ரோமன் லெட்டர், ஷார்ட் ஆன்சர். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ரைட் த சிம்பிள் ஃபார் பேரியம், பெரிலியம், பிஸ்மத் அண்ட் புரோமின். கொடுத்துருக்க எலமெண்ட்ஸோட சிம்பிள்ஸ் எழுத சொல்லியிருக்காங்க. பேரியமோட சிம்பிள் வந்து பிஏ, தென் பெரிலியமோடது பிஇ, பிஸ்மத்தோடது பிஐ அண்ட் புரோமினோடது பிஆர். செகண்ட் கொஸ்டின், கிளாசிஃபை த எலமெண்ட்ஸ் பேஸ்ட் ஆன் தேர் ப்ராப்பர்ட்டிஸ். ப்ராப்பர்ட்டிஸ் பொறுத்து எலமெண்ட்ஸை வந்து கிளாஸிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. ஆன்சர், எலமெண்ட்ஸ் ஆர் கிளாஸிஃபைடு இன்டு மெட்டல்ஸ், நான் மெட்டல்ஸ் அண்ட் மெட்டலாய்ட்ஸ் பேஸ்ட் ஆன் தேர் ப்ராப்பர்ட்டிஸ். எலமெண்ட்ஸ் வந்து மெட்டல்ஸ், நான் மெட்டல்ஸ் அண்ட் மெட்டலாய்ட்ஸ்ன்னு அதோட ப்ராப்பர்ட்டிஸ் பொறுத்து கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. தென் தேர்ட் கொஸ்டின், மெர்க்குரி இஸ் யூஸ்ட் இன் தெர்மோமீட்டர்ஸ் வை. மெர்க்குரி வந்து தெர்மோமீட்டரில் யூஸ் பண்ணுறாங்க, எதனாலன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர், மெர்க்குரி இஸ் யூஸ்ட் இன் தெர்மோமீட்டர்ஸ் பிகாஸ் ஆஃப் இட்ஸ் ஹை டென்சிட்டி அண்ட் யூனிஃபார்ம் எக்ஸ்பான்ஷன் அட் டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சர். மெர்க்குரி வந்து தெர்மோமீட்டரில் யூஸ் பண்ணுறாங்க, எதனாலன்னா மெர்க்குரிக்கு ஹை டென்சிட்டி இருக்குது அண்டு டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சர்லேயும் அது கரெக்டாக யூனிஃபார்மாக எக்ஸ்பேண்ட் ஆகும். ஸோ அதனால தான் வந்து தெர்மோமீட்டர்ஸில் மெர்க்குரி யூஸ் பண்ணுறாங்க. ஃபோர்த் கொஸ்டின், வாட் ஆர் த கான்ஸ்டிடியூயன்ட்ஸ் ஆஃப் ப்ளீச்சிங் பவுடர். ப்ளீச்சிங் பவுடரோட கான்ஸ்டிடியூயன்ட்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர், கால்சியம், ஆக்சிஜன் அண்ட் குளோரின் ஆர் த கான்ஸ்டிடியூயன்ட்ஸ் ஆஃப் ப்ளீச்சிங் பவுடர். கால்சியம், ஆக்சிஜன், குளோரின் தான் வந்து ப்ளீச்சிங் பவுடரோட கான்ஸ்டிடியூயன்ட்ஸ். ஃபிஃப்த் கொஸ்டின், மென்ஷன் த யூசஸ் ஆஃப் மெட்டலாய்ட்ஸ். மெட்டலாய்ட்ஸோட யூசஸை வந்து மென்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஆன்சர், சிலிக்கான் இஸ் யூஸ்டு இன் எலக்ட்ரானிக் டிவைசஸ். சிலிக்கான் வந்து எலக்ட்ரானிக் டிவைசஸில் வந்து யூஸ் பண்ணுறாங்க. சிலிக்கான் வந்து ஒரு மெட்டலாய்டு. நெக்ஸ்ட் மெட்டலாய்டு வந்து போரான். போரான் இஸ் யூஸ்ட் இன் ஃபயர் ஒர்க்ஸ் அண்ட் அஸ் எ ஃபியூல் ஃபார் இக்னிஷன் இன் ராக்கெட். போரான் வந்து ஃபயர் ஒர்க்ஸில் யூஸ் பண்ணுறாங்க அண்ட் ராக்கெட்டில் ஃபியூலாக யூஸ் பண்ணுறாங்க. தென் பார்ட் சி, ரைட் இன் டீட்டெயில். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், கம்பேர் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மெட்டல்ஸ் அண்ட் நான் மெட்டல்ஸ். மெட்டல்ஸ் அண்ட் நான் மெட்டல்ஸோட ப்ராப்பர்ட்டிஸை கம்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஆன்சர் இந்த டேபிள் மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஹெட்டிங் எழுதிக்கோங்க. ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மெட்டல்ஸ்,
properties of non-metals. First point, metals are solid under normal conditions of temperature and pressure. Example, iron. Non-metals occurs as solids, liquids or gases at normal temperature. Example, phosphorus in solid stage, bromine in liquid stage and oxygen in gaseous stage. மெட்டல்ஸ் வந்து நார்மல் டெம்பரேச்சரில் சாலிட் ஸ்டேட்டில் இருக்கும். அதுவே நான் மெட்டல்ஸ் வந்து நார்மல் டெம்பரேச்சரில் சாலிடாகவும் இருக்கும், லிக்விடாகவும் இருக்கும், அட் த சேம் டைம் கேஸ் ஃபார்ம்லேயும் இருக்கும். செகண்ட் பாயிண்ட், மோஸ்ட் மெட்டல்ஸ் ஆர் ஹார்டு. மோஸ்ட் ஆஃப் த மெட்டல்ஸ் வந்து ஹார்டாக இருக்கும். தென் நான் மெட்டல்ஸ் ஆர் ஜென்ரலி நாட் ஹார்ட் எக்ஸப்ட் டைமண்ட். நான் மெட்டல்ஸ் வந்து ஹார்டாக இருக்காது, ஆனால் டைமண்ட் வந்து ஹார்டாக இருக்கும். ஸோ டைமண்டை தவிர இருக்க எல்லா நான் மெட்டல்ஸும் வந்து ஹார்டாக இருக்காது. தேர்ட் பாயிண்ட், மெட்டல்ஸ் ஜெனரலி ஹாவ் ஹை டென்சிட்டி. மெட்டல்ஸுக்கு வந்து டென்சிட்டி வந்து எப்போவுமே ஹையாக இருக்கும். இந்த ஜென்ரலிக்கும் ஹாவுக்கும் இன்பிட்வீனில் ஸ்பேஸ் விட்டுக்கோங்க. தென் நான் மெட்டல்ஸ் ஆர் ஜெனரலி சாஃப்ட் அண்ட் ஹாவ் லோ டென்சிட்டிஸ். நான் மெட்டல்ஸ் வந்து சாஃப்டாக இருக்கும், அட் த சேம் டைம் டென்சிட்டி வந்து லோவாக இருக்கும். இதில் எக்ஸெப்ஷன் வந்து டைமண்ட். டைமண்ட் வந்து ஹை டென்சிட்டி இருக்கும், ப்ளஸ் அது வந்து ஹார்டாகவும் இருக்கும். ஃபோர்த் பாயிண்ட், மெட்டல்ஸ் இன் ஜென்ரல் ஹாவ் ஹை மெல்டிங் பாயிண்ட் அண்ட் பாயிலிங் பாயிண்ட். மெட்டல்ஸுக்கு வந்து ஹை மெல்டிங் பாயிண்ட்டும் இருக்கும், ஹை பாயிலிங் பாயிண்ட்டும் இருக்கும். நான் மெட்டல்ஸ் ஹாவ் லோ மெல்டிங் பாயிண்ட் அண்ட் பாயிலிங் பாயிண்ட். நான் மெட்டல்ஸுக்கு வந்து மெல்டிங் பாயிண்ட் அண்ட் பாயிலிங் பாயிண்ட் வந்து லோவாக இருக்கும். Fifth question, generally metals are good conductors of heat and electricity. Metals வந்து good conductors of heat and electricity. Non-metals are generally bad conductors of electricity. Graphite is an exception. Non-metals வந்து எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணாது, அதில் வந்து கிராஃபைட் வந்து எக்ஸெப்ஷன். கிராஃபைட் வந்து எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணும். நெக்ஸ்ட் பார்ட் டி, fourth Roman letter, activity. Strike a metal utensil with a metal spoon. Note the kind of sound emitted. Now, strike a piece of wood charcoal with the same spoon. Do you find the difference in the kind of sound produced? ஒரு மெட்டல் பாத்திரத்தை மெட்டல் ஸ்பூன் வச்சு தட்டும்போது ஒரு சவுண்ட் வந்து எமிட் ஆகும். அந்த எமிட் பண்ணுற சவுண்ட் வந்து நோட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஒரு பீஸ் ஆஃப் வுட் சார்கோல் எடுத்துகிட்டு அதை சேம் ஸ்பூன் வச்சு தட்டுங்க. தட்டும்போது வந்து சவுண்ட் டிஃப்ரென்ஸை நீங்கள் ஃபைண்ட் பண்ணுறீங்களான்னு கேட்டிருக்காங்க. மோஸ்ட் மெட்டல்ஸ் ப்ரொடியூஸ் ரிங்கிங் சவுண்ட் வென் ஸ்ட்ரக், தட் இஸ் தே ஆர் சானரஸ். நான் மெட்டல்ஸ் ஆர் நான் சானரஸ். மெட்டல்ஸை வந்து தட்டும்போது ரிங்கிங் சவுண்ட் வந்து ஃபார்ம் ஆகும், ஸோ அதெல்லாத்தையும் வந்து சானரஸ்ன்னு சொல்லுவாங்க. தென் நான் மெட்டல்ஸை வந்து அப்படி மெட்டல் ஸ்பூன் வச்சு தட்டும்போது அந்த மாதிரி ரிங்கிங் சவுண்ட் எதுவும் வந்து ப்ரொடியூஸ் ஆகாது. ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் நான் சானரஸ்.